ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவகிரியில் இருக்கிற சந்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குட் டே மதிங்கிற என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க எங்களுக்கு. அப்புறம் நாங்கள் நேற்று கொடுமுடி கோயிலுக்கு போயிருந்தோம். போயிட்டு வரப்போ சிவகிரியில் இருக்கிற சந்தைக்கு போகலாம் அப்படின்ட்டு சந்தைக்கு போனோம். அங்கே கடலைப்பருப்பு, மளிகை பொருட்கள்லாம் இருக்குமில்ல, கொஞ்சம் அதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. குறைஞ்ச விலையிலேயே கிடச்சிச்சு. குறைஞ்ச விலைங்கிறத விட நியாயமான விலையில் தான் எல்லா பொருளும் கிடச்சது. நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம். வாங்கிட்டு அதுக்கப்புறமா காய்கறி வாங்கலாம் அப்படின்ட்டு போனோம். அங்கே இருக்கிற சந்தைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. கடைகள் எல்லாமே, அதாவது அரசு சார்பில் குடோன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கூடாரம் மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. கூடாரமும் மேடைகளும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வியாபாரிகளுக்கு மழை வந்தால் கூட ஒரு பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நல்ல வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் வசதி, மற்றபடி மேடைகள், கூடாரங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காய்கறிகள் கூட ரொம்ப ரொம்ப நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எல்லாமே கொஞ்சம் கரெக்டான விலையில தான் கொடுத்தாங்க. எங்களுக்கு அந்த சந்தை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் இதோட 3வது டைம் அந்த சந்தைக்கு போயிருக்கிறோம். அப்புறம் பூண்டு, கொஞ்சம் மளிகை பொருளெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் அதையும் வாங்கிட்டு அங்கே இருக்கிற சந்தைகளெல்லாம் வரிசையாக அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு எல்லா பக்கமுமே சுற்றிட்டு வந்தோம். கொஞ்சம் டைம் இருந்துச்சு, வீடியோ எடுக்கிறதுக்கும் டைம் இருந்ததுனால இன்றைக்கி அந்த சந்தையில் அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலான்னு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் எல்லா காய்கறி கடையும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் பாருங்கள். நீங்கள் அந்த பக்கம் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிவகிரி சந்தையில் வந்து எல்லா பொருளும் வாங்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமா நாங்கள் கருவாடு கடையும் பார்த்தோம். கருவாடு கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போண்டா பஜ்ஜி போட்டுட்டு இருந்தாங்க. சரி, அங்கே போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சந்தையில் முன்னாடியே, கேட்டுக்கு முன்னாடியே ஒரு அண்ணா பூக்கடை வச்சுருந்தாங்க. அங்கே பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, கரெக்டான விலையாகவும் இருந்துச்சு. எல்லோரும் வீடியோ எடுக்கிறாங்க, ஆனால் வர்றதில்லைன்னு சொல்லிவிட்டு அந்த அண்ணா எங்கள் சேனல் நேம் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க. அதை வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வெளியே வரோம். பிளாஸ்டிக் பொருளெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் பார்த்துட்டு வாங்கலை, பார்த்துட்டு சும்மா பார்த்துட்டு வந்துட்டோம். என்னென்ன அழகாக இருக்குங்காட்டி நாங்கள் அதை பார்த்துட்டு இருந்தோம். என்னென்ன விலை அப்படின்னு மட்டும் கேட்டுட்டு அந்த அண்ணாக்கிட்ட பொருள் எதுவும் வாங்கவில்லை. சரி, மறுபடியும் வாங்கிக்கலாம்னு வந்துட்டு பலாப்பழம் வேணால் வாங்கினோம். அவங்க நாங்கள் பேசிட்டு மறந்துட்டு வந்துட்டு திருப்பி எங்களை கூப்பிட்டு அந்த பலாப்பழத்தை கொடுத்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக இந்த சந்தைக்கு வரலாம். ஸோ எல்லா பொருளும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. மறக்காமல் என்னோடய சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.